டேய் என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? இல்ல நீங்க தானே சொன்னீங்க எதுவும் பேசாத கேளுன்னு. டேய் அதான் டாடி. சரி ஓகே டாடி லிசன். நீங்க என்கிட்ட என்ன சொல்லிருக்கீங்க? நந்தினிய நல்லபடியா பாத்துக்கோன்னு நீங்க என்கிட்ட சொல்லிருக்கீங்கல்ல, கரெக்டா? அப்ப நம்ம கார்ல அவளோட பேரை எழுதி ஓட்டினது நல்ல விஷயம் தானே டாடி? அது எதுக்கு அவ கிழிச்சா? டேய் செய்யறது நல்ல விஷயம் தெரிஞ்ச உனக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியலையா? ஏன் டாடி, நான் கரெக்டா தானே செஞ்சுட்டு வந்தேன். அதுல என்ன குழப்பம்? தப்புடா, ரொம்ப தப்பு. வேற ஒருத்தங்களை வெறுப்பேத்துறதுக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அது நமக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும், மனசை எவ்வளவு காயப்படுத்தும். அப்படிதானே நந்தினிக்கும் இருக்கும். அதேண்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ ஸ்டிக்கர் ஓட்டுறதை இதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும். உங்க அம்மா காரை எரிக்க போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு நந்தினி மேல பாசம் பொங்குதா? அது ஏன் அவளுக்கு புரியாதா? நீ எதுவும் செய்யாம இருந்தா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சேன்னா அது உன் மேல அவளுக்கு இன்னும் வெறுப்பத்தான் அதிகமாக்கும். புரியுதா? புரிஞ்சு புரிஞ்சு புரிஞ்சு. என்னத்த புரிஞ்சுதோ? ஆமா, நந்தினி சாப்பிட்டாளா? தெரியலையா டாடி? தெரியல. ஐ டோன்ட் நோ. டேய் என்னடா இப்படி இருக்க? நீ சொல்றத பார்த்தாலே தெரியுது நந்தினி கட்டாயம் சாப்பிட்டு மாட்டான்னு. கரெக்ட். நீ ஒண்ணு பண்ணு, போகும்போது அந்த தோசையும் சட்னி எடுத்துக்கிட்டு நந்தினிக்கு போய் கொடு. கொடுத்துட்டு போய் படுத்துறாத, அவளை சாப்பிட வச்சுட்டு அப்புறம் தான் போய் தூங்கு. ஓகே டாட். போ. ஓகே டாட், தேங்க் யூ டாட். டாடி சூப்பர், வேற லெவல் சாப்பாடு. ஓகே ஓகே, ஐ லவ் யூ டாட், ஐ லவ் யூ. நல்லா சாப்பிட்டல? ரைட், நந்தினி எடுத்துட்டு போ. ஹாட் பேக் எடு. கொடு. ஓகே, எனஃப் எனஃப். அவ கொஞ்சம் தான் சாப்பிடுவா டாட்.